ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் சேவலும் துணை. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மாரீஸ்வரி. இன்னைக்கு வேல்மாறல் பூஜையின் 4வது நாளுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளுங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஆடி கிருத்திகைங்க. மாதந்தோறும் முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு 2 முக்கியமான நாள் இருக்குங்க. ஒன்று சஷ்டி, இன்னொன்று கிருத்திகைங்க. இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வர கிருத்திகை ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுகிறதுங்க. இது எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து முருகப்பெருமான் அவதரித்தார். இது அனைவருக்கும் தெரியுங்க. முருகப்பெருமானின் தாயார் யாரு? பார்வதி அம்மையார். பெற்றது தாங்க பார்வதி அம்மையார். மித்தபடி முருகனை வளர்த்தது எல்லாமே கார்த்திகை பெண்கள் தாங்க. ஒரு குழந்தையை பெற்றவள் மற்றும் தாய் இல்லைங்க. ஒரு குழந்தையை சீரும் சிறப்புமாக வளர்ப்பவளும் தாய் தானங்க. அப்படி பார்த்தா முருகப்பெருமானை பெற்ற தாய் பார்வதி ஆனாலும் முருகப்பெருமானை வளர்த்த தாய் கார்த்திகை பெண்களுங்க. அதனால தான் இந்த கார்த்திகை பெண்கள் பார்வதி தாய்க்கு நிகரானவர்களாக கருதப்படுகிறார்கள். எனவேதான் அம்மனுக்கு உயர்ந்த மாதமான ஆடி மாதத்தில் வருகின்ற கார்த்திகை நாளில் முருகப்பெருமானை வழிபட்டால் நினைத்தது நடக்கும், வேண்டியது கிடைக்கும். இதுதாங்க உண்மை. அத்தகைய சிறப்பு மிக்க ஆடி மாத கிருத்திகை நாளில் நம்மளோட வேல்மாறல் பூஜை 4வது நாள் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தருதுங்க. நான் எப்பயும் போல் வேலை அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இன்றைக்கி ஆடி கிருத்திகை, அப்புறம் 4வது நாள் வேல்மாறல் பூஜை அப்படின்றதுனால பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சேங்க. முருகனுக்கு தீப தூப ஆராதனை காட்டி பூ போட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி வீடியோவில் ஒரு புதுசாக ஒரு முருகன் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லணுங்க. 2022 எங்கள் வீட்டுக்கு வந்த கேலண்டரில் ஒன்று தாங்க இது. நான் முருகனை எங்கே பார்த்தாலும், எந்த ரூபத்தில் பார்த்தாலும், எந்த வடிவத்தில் பார்த்தாலும் அதை எனக்கு தூக்கி போட மனசே வராதுங்க. அதை நான் பத்திரமா எடுத்து வச்சுப்பேங்க. அப்படி தாங்க இந்த கேலண்டரையும் எடுத்து வச்சுருந்தேன். இந்த கேலண்டரில் இருக்க முருகன் என் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக தெரிகிறாருங்க. அதனாலேயே என்னமோ எப்பயுமே என் பூஜை அறைக்கு மேலே இந்த கேலண்டரை வச்சுருவேங்க. பூஜை ரூமுக்கு உள்ளே வைக்க முடியாதுங்க. ஏன்னா படம் பெருசாக இருக்கிறதுனால என்னால் வைக்க முடியாது. சின்ன சின்ன படங்கள் தாங்க பூஜை அறைக்குள்ளே வச்சுருக்கேன். நான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளை கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணும்போது இந்த படத்தை முன்னாடி வச்சு தாங்க நான் பாராயணம் பண்ணுவேன். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்ச படங்க. இந்த மாதிரி நீங்களும் பண்ணுவீங்களா? அப்படி எதுவும் பண்ணியிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. நன்றி, வணக்கம்.